அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 31/10/2025. நவமி திதி காலை 10:04 வரை. அதன் பிறகு தசமி திதி. அவிட்டம் நட்சத்திரம் மாலை 6:51 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாயுடன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? குழந்தைக்கு சிகை நீக்கி காது குத்த, அன்னம் ஊட்ட, சீமந்தம் செய்ய, பூப்பு நீராட்ட, அதிகாரிகளை சந்திக்க, பழைய வீட்டை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் முழுமையாக விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, திறமை இல்லாதவர் கூட வெற்றி பெற்று விடலாம். ஆனால் விடாமுயற்சி இல்லாதவர் ஒருபோதும் வெற்றி பெற்று விட முடியாது. ஆமாங்க, திறமையும் வேணும், விடாமுயற்சியும் வேணும். இந்த ரெண்டுமே கலந்து கட்டி இருக்கிறது உங்ககிட்ட மட்டும்தாங்க. அதனால தாங்க எங்கேயுமே எப்பொழுதுமே எந்த வேலையை தொட்டாலும் விடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு மரியாதை இன்னைக்கு அதிகமாகுங்க. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். முடியாதுங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆவது வீட்டுக்குள்ளார இப்போ நுழைஞ்சிட்டாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து 5ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல பொருந்துற ஜாதகம் இன்னைக்கு தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பழைய கடன்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட சில முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட தனிப்பட்ட வகையில் பேசுவாங்க. அதனால் எல்லார் வகையிலையுமே இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும். ஆமாங்க, அடிபட்டவங்க, சில அனுபவப்பட்டவங்க, அவங்க சொல்கிற அறிவுரை, அவங்க காட்டுற வழி, அவங்க நமக்கு சொல்கிற வழிகாட்டுதல் அதெல்லாமே சிறந்ததாகவே இருக்குங்க. அதனால தான் படித்தவங்கள்ட்ட அறிவுரை கேட்குறத விட அனுபவப்பட்டவங்க, வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்தவங்க,
ஏகப்பட்ட அனுபவங்களை சந்தித்தவங்களை நீங்கள் எப்பொழுதுமே அறிவுரை கேட்டு நடந்துப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் ஓல்ட் இஸ் கோல்டு என்று நினைப்பதோடு மட்டுமில்லாமல் பெரியவங்க சொன்னால் அது பெருமாள் சொன்ன மாதிரி இருக்கும்னு அனுபவப்பட்டவங்க சொல்கிற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடந்து சாதித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் லாபமும் சந்தோஷமும் இன்னைக்கு வந்து சேருங்க. அங்காரகன் செவ்வாய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து நேருக்கு நேரம் உங்களை பார்க்கறதுனால திடீர் முடிவுகள் நிறைய எடுப்பீங்க. ஒரு சொத்து வாங்கிறது, இன்னொரு சொத்து விற்கிறது, பழைய கடனை பைசல் பண்ணுறது, வியாபாரத்துக்கு புது முதலீடு போடுறது, இந்த மாதிரி இன்னைக்கு பல திட்டங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது நிறுவனத்தில் புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வேற்றுமொழிக்காரங்க அவங்க முதலாளியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லையும் வேலைக்கான புது வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க. சிலருக்கு வட இந்தியாவிலேருந்து சில வாய்ப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்துற ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் தள்ளி போன சில வாய்ப்புகள் இன்னைக்கு கூடி வரும். புது ஏஜென்சி பேச்சுவார்த்தையில் நடத்தலாம், கூடி வருங்க. உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருக்குங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடுத்தவர்களை பாராட்டும் பொழுது அவர்களுடைய மனமும் குளிரும், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பொறாமை குணமும் அழியும். ஆமாங்க, அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் அடுத்தவங்களை பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க. நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்களை தேடி போய் நீங்கள் வாழ்த்துவீங்க. அது மட்டும் இல்லைங்க, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவங்க, சமூகத்தை ஆதரிக்கிறவங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவுறவங்க, இவங்க எல்லாரையுமே பாராட்டி புகழ்வதுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல நெஞ்சங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சொல்ல காப்பாற்றுவீங்க. முடிச்சிடுறேன், தந்துடுறேன், தவறாமல் தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன வாக்கெல்லாம் தவறாமல் இன்னைக்கு செய்து முடித்து காட்டுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வாழ்க்கையும் மாறப்போகுது, வீடும் உங்களுக்கு நல்லதாக அமையப்போகுது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள் உங்களை தேடி வருங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இனந்தெரியாத சின்ன சின்ன மனக்கவலைகள், ஏதோ கடவுள் நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டாரு, இந்த அந்தஸ்தை நாம் தொடர்ந்து காப்பாற்றிக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் திடீர்னு சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, தியாகம்தான் வாழ்க்கை. அது இயற்கை கற்றுத்தரும் பாடமாகும். ஆமாங்க, நாம் யாருக்காவது ஏதாவது தியாகம் பண்ணாதாங்க நமக்கு ஏதாவது நல்ல விதத்தில் எல்லாம் வந்து சேருங்க. யாகத்தை விட தியாகம் பெருசுன்னு பெரியவங்க நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தனக்கு சேர வேண்டியதையும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து தியாகம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை அதிகரிக்குங்க. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:51 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:51 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பணப்பட்டுவாடா விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. தங்க நகைகள் இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சு எடுங்க. மறதியில் வேற எங்கேயாவது வச்சு அப்புறம் மறந்துட்டு தேடின்னு இருக்காதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். போட்டிகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். லாபம் பரவாயில்லைங்கிற மாதிரி தாங்க இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் எல்லாமே இருக்குங்க. மேலதிகாரிகள் அனுசரித்து போவாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட சின்ன சின்ன ஈகோவால் சின்ன சின்ன கருத்து முதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நிம்மதி என்ற நிழல் தொடரும், நேர்மை என்ற வெளிச்சம் உள்ளவரை. ஆமாங்க, நாம் நேர்மையாக இருந்துட்டோம்னா நமக்கு நிச்சயமாக நிம்மதி கிடைக்குங்க. நேர்மை தவறி நாம் ஏதாவது சம்பாதிக்க ஆரம்பித்தாலோ, நேர்மை தவறி சில வேலைகளை முடிக்க தொடங்கினாலோ நமக்கு நிம்மதி இல்லாமல் போய்விடுங்க. அதனால தாங்க நேர்மையாக இருப்போம், நெஞ்ச நிமிர்த்தி நாம் வாழ்வோம், நிம்மதியாக படுத்தா தூக்கம் வர்ற மாதிரி நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் அதிகம் ஆசைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக சோர்வு களைப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. பழசுபட்டெல்லாம் பேசின்னு இருக்காம அடுத்தது ஆக வேண்டியது என்னவோன்னு சொல்லி பார்க்குறதாங்க அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு நல்லா இருக்கும், அறிவுபூர்வமாகவும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ராசியில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்னதாக அலுப்பு சலிப்பெல்லாம் இருக்கும். திடீர்னு முன்கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால வீண் பழி பாவங்களை ஒரு பக்கம் சுமக்க வேண்டி இருக்குங்க. யாரையும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அப்படியே ஒப்படைச்சாலும் அந்த பொறுப்பை நீங்கள் பின்பற்றுவது நல்லது, கண்காணிக்கிறது நல்லது. அது மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. வியாபாரத்தில் லாபம் நல்லா இருக்குது, ஆனால் பங்குதாரர்களால் பிரச்சனை வருங்க. அதனால் கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பங்குதாரர்களுடன் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக வச்சுக்கிறது நல்லது. முன்பின் அறியாதவங்கள்டேருந்து வேலையாட்கள் வராங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வெற்றி உண்டு, பணவரவு செல்வாக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, நாம் எந்த தவறும் செய்யாவிட்டாலும் சில புரிந்து கொள்ளாத உறவுகளால் வலிகளோடு வாழ வேண்டியிருக்கிறது. ஆமாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை பற்றி எதுவும் தப்பு தண்டாக பேச போகிறது இல்லைங்க. நம்மளை புரிஞ்சிக்காத சில உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அவங்களால நாம் சில பழிப்பாவங்களை எல்லாம் சுமக்க வேண்டி இருக்குதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு போகட்டும், புரியாதவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நம்ம வேலையை நாம் கவனிப்போம், நம்ம கடமையை நாம் செய்வோம்னு எங்கும் எப்பொழுதும் தீராத உழைப்புடன் வாழ்ந்து கொண்டு தீர்வு தேடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் நுழைஞ்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள்ல இருந்து விடுபடுவீங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறும். அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நடத்துவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு முதல் மரியாதையும் கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். வேலை சுமையெல்லாம் குறையும். அதிகாரிகள் ரகசியமாக சொன்ன சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சகோதர வகையில் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, துன்பம் நன்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். ஆமாங்க, எத்தனை கஷ்டம் வந்தாலும் முகத்தில் நீங்கள் காமிச்சிக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி வாய் விட்டு நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன்னு யார்கிட்டையுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. யாராவது எப்பயாவது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கூட எனக்கு என்ன குறைச்ச, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கடவுள் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் எல்லா நேரத்திலும் புன்னகை பூத்த முகத்துடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார நீசம் பெற்ற சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்மறை எண்ணங்கள் சில நேரங்களில் தலை தூக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், அந்த கஷ்டத்தை கொடுத்தவங்க அவங்கெல்லாம் சில நேரத்தில் ஞாபகத்தில் வருவாங்க. இருந்தாலும் அவங்கள விட நாம் உழைப்பால் முன்னுக்கு வந்துட்டோம், உழைச்சி விடாமுயற்சியால் முன்னுக்கு வந்துட்டோங்கிற திருப்தியும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ராசிநாதன் சுக்கிரன் பலவீனமாகவே இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது, ஓய்வில்லாமல் இருக்குது, என்ன வாழ்க்கை இதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் பாக்யாதிபதி புதனுடன் தனாதிபதி செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகளை நினச்சி சில நேரங்களில் நீங்கள் கவலைப்படுவீங்க. அதாவது அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், சூழ்ச்சி வாய்ந்த அந்த உலகத்தில் அவங்க நேர்மையாக இருந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் நல்லா இருக்குது. வேற்றுமொழிக்காரங்களால் ஆதாயம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எப்பயுமே உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே மரியாதையும் கொடுப்பாங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை
நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எவரொருவர் வாழ்க்கை தன்னை அடித்து மிதித்து கீழே தள்ளும் பொழுது போராடி மீண்டும் எழுந்து நின்று வெற்றி பெறுகிறாரோ அவரே உண்மையான மாமனிதராகிறார். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் அடுத்தடுத்து தோல்வி வரும், அடுத்தடுத்து சில இழப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் வரும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு எப்பொழுதுமே நீங்கள் செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை துன்பத் துயரங்கள் வந்தாலும் அடிமனசில் இருக்கிற தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. நிர்வாக திறமையும் கூடிக்கிட்டே போகுங்க. பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்களுடைய சாதனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக வெளியிலே பெருமையாக பேசப்படுங்க. அதனால தான் வெளிவட்டாரத்தில் முன்னை விட இப்போ உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுதுங்க. வெள்ளையாக இருக்கிறீங்க, வெள்ளேந்தியாக இருக்கீங்க, வெகுளியாக இருக்கீங்க, மனசில் பட்டதை பளிச்சுன்னு பேசுருவீங்க, மறைமுகமாக எதுவும் பேச மாட்டீங்க, நெஞ்சுக்கு நேராக எதுவாக இருந்தாலும் கேட்டுடுவீங்கன்னு பல நல்ல பெயர்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனாலும் கொஞ்சம் சிடு தாங்க, கோவப்படுவாருங்க. யார் பக்கத்தில் இருக்காங்கலாம் யோசிக்க மாட்டார், எடுத்தடுப்பில் என்ன தோணுதோ அதை பேசி வச்சுருவாருன்னு சொல்கிறவங்களும் உங்களை பற்றியும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பொருத்தமான ஜாதகங்கள்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் திடீர் லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் தனியாக நின்று போராட கற்றுக்கொள். ஆமாங்க, கூட்டு சேர்க்கறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. யாராவது அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி ஏமாற்றுவாங்க, வீண் பழி சுமத்துவாங்க. அதுக்கு என்னத்துக்கு நம்ம தனியாகவே நின்று முயற்சி பண்ணுவோம், ஒத்தையாக நின்று நாம் போராடுவோம், அப்போ தான் நமக்கு அது ராசியாக இருக்கும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தனிமையில் இனிமை காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிட்டார். 8ஆம் வீட்டுக்குரிய கிரகம் தனக்குடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் இன்னைக்கு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுறார். தனக்கு 8ல் அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. வெளிநாட்டு நிறுவனத்தில் சிலருக்கு வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சந்திரன் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகரிக்குங்க. அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணலாம், அதுவும் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு இருந்துகிட்டே வருது. தண்ணி பிரச்சனையாக இருக்குது, குழாய் பிரச்சனையாக இருக்குது, அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்போ தானே இது பழுதாச்சு, புதுசு வாங்கினோமே, அதுக்குள்ளார பழுதாயிடுச்சா, அந்த மிக்சியை கொடுத்துட்டு வேறு வாங்கிடலாம். இப்படி ஏதாவது ஒரு செலவுகள், பராமரிப்பு செலவுகள் ஒரு
ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலுமே வாடிக்கையாளர்களும் புது வாடிக்கையாளர்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் 10க்குரியவர் புதன் பூர்வ புண்ணியாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை நீண்டதாய் இருப்பதை விட பெருமை மிக்கதாக இருக்க வேண்டும். 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழுறது முக்கியம் இல்லை. வாழ்ந்த காலத்தில், வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் நம்மால் 4 குடும்பம் நல்லா வந்ததா, நம்மால் 4 பேருக்கு நல்லது செய்ய முடிஞ்சுதா அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை வருடம் நாம் வாழ்ந்திருக்கிறோம், எத்தனை வருடம் உயிருடன் இருக்கிறோம் என்பதற்கு முக்கியமல்ல. நாம் வாழ்ந்த காலத்திலே எத்தனை பேருக்கு நல்லது செய்திருக்கிறோம், எத்தனை குடும்பங்களுக்கு நாம் உதவி இருக்கிறோங்கிறத நினைத்து பார்த்து தினம் தினம் சில உதவிகளை செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு தெம்பு இருக்குங்க. சோர்வு களைப்பெல்லாமே விலகுங்க. இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. முடியாத வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. புது வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை, மந்த நிலை அதெல்லாம் மாறி வெளியிலையும் நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க, புது டெக்னிக் ஏதாவது யோசிப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு தள்ளுபடி விற்பனைகள் மூலமாக பழைய சரக்குகளையும் இன்னைக்கு நீங்கள் விற்று தீர்ப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. செவ்வாயும் புதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகி இன்றைய தினம் ஒற்றுமையும் பந்த பாசமும் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓய்வு இருக்காது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பணம் இருக்கும்போது கிடைக்கும் பணிவு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், உயர்வு, நட்பு இதெல்லாம் போலியானது. இதை பணம் இல்லாத போது நீ முற்றிலும் தெரிந்து கொள்வாய். ஆமாங்க, நிறைய வாழ்க்கையில் நீங்கள் அடிபட்டுட்டீங்க, நிறைய அனுபவப்பட்டுட்டீங்க. காசு இருந்தால் ஓடி வராங்க, நீங்கள் தான் உலகத்திலே பெரியவங்க, நல்லவங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுவே வெறுங்கையோடு போய் நின்னால் யாருன்னே உங்களை தெரியலையே, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு விரட்டி விடுறாங்க. பணம் பத்தும் செய்யுங்கிறதெல்லாம் உண்மைதானா? பணத்துக்கு தான் இவ்வளோ மரியாதையா? அப்போ மனுஷனுக்கு மரியாதை இல்லையா? இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கையில் இனிமேல் எப்படி இருக்கணுங்கிற சூட்சுமத்தை உணர்ந்து கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. அவிட்டம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 6:51 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை
எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நீங்கள் உண்மையை பேசுகிறதெல்லாம் உண்மைதாங்க. ஆனால் அந்த உண்மையை எந்த இடத்துல பேசணும், யார்கிட்ட பேசணுங்கிறத முடிவு செய்து நீங்கள் பேசுங்க. இல்லைனா அது வேறு விதமாக போய் முடியுங்க. மாலை 6:51 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். அதே போல் மாலை 6:51 சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட பாருங்கள். அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். சாதாரண வேலையை கூட சண்டை போட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு சேர வேண்டியதை விட நம்ம கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகளால் கொஞ்சம் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் மறைமுக போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை, சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியும், ஆனால் அழும்போது தான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, ஆனந்தமாக இருக்கும் பொழுது வாழ்க்கை ரகசியங்கள் எதுவுமே வெளிப்படாது. ஆனால் அதே நேரத்தில் சோகமாக நாமே தனியாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்கும்போது நம்மையும் அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வெளியே வரும் பொழுது நம்முடைய பலம் எது, பலவீனம் எது, நாம் இப்போ எந்த நிலைமையில் இருக்கோம், நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமா, நாம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறோமா, நாம் அவமதிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படிங்கிற உண்மையெல்லாம் அப்போதாங்க தெரிய வருங்க. எங்கும் எப்பொழுதும் சில நேரங்களில் அழுகையால் தீர்வு காணக்கூடியவர்கள், சிக்கல்களுக்கு பதில் தேடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறீங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழசை அடைக்கிறது மாதிரி தெரியுது, அப்புறம் புதுசாக மறுபடியும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால இன்றைய தினத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் அக்கறை காட்டணும். மூச்சு திணறல், வீசிங் தொந்தரவு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களாக இருந்தாலும் பழைய உறவினர்களாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை யார்ட்டையுமே சொல்லிக்க வேண்டாங்க. உங்களை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக சிலர் உங்களை நெருங்கி வருவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வழக்குகள்லையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சோர்வும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.